குற்றாலம் அப்படிங்கிறது வந்து உங்க எல்லாத்துக்கும் தெரியும். அங்க அருவியே மஞ்சள் மலையா பொழியும் அப்படிங்கிறது நீங்க யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு அருவி கிட்டத்தட்ட மஞ்சள் கலர்ல ஒரு குறிப்பிட்ட பண்டிகையில முழுக்க முழுக்க மஞ்சளா வந்துரும் அப்படின்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் அத நேர்ல பார்த்துருக்கிறேன். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, குற்றாலத்துக்கு மேல இருக்கக்கூடிய செண்பகாதேவி அருவியில தான் அந்த அருமையான பூஜை நடக்கும். அந்த செண்பகாதேவி அம்மன் கோயிலுக்கு அன்னைக்கு ஒரு சிறப்பான ஒரு திருவிழா நடக்கும். அந்த திருவிழாவுல பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள், அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து, அங்க முத்துக்குமாரசாமி அப்படின்னு சொல்லி ஒரு ஐயா இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து நம்ம செண்பகவல்லி அம்மனை வந்து அவங்களோட உற்சவரை வந்து கையில தூக்கி, சப்பரத்துல கொண்டு போய் கையில தூக்கி, அப்படியே கொண்டு போய் அருகில இருக்கக்கூடிய செண்பகா தேவியில நீராட்டுவாங்க. அப்படி செண்பகா தேவியில நீராட்டும்போது பார்த்தீங்கன்னா, அந்த செண்பகா தேவி முழுக்கவும் மஞ்சள் கலர் ஆயிரும். அதுக்காக நம்ம பக்தர்கள் இங்கேருந்து நிறைய மஞ்சள்களை கொண்டு சென்று, அந்த மஞ்சளை எல்லாம் அங்க கொட்டி, அந்த அருவியே மஞ்சளாக்கிருவாங்க. பாருங்க, அதாவது பக்தர்கள் அந்த அம்மன் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த பக்தி, ஒரு அருவியையே கிட்டத்தட்ட ஒரு மஞ்சள் கலர்ல ஆக்குது அப்படின்னு சொன்னா, எவ்வளவு பெரிய விஷயம் பார்த்தீங்களா? இது வந்து நம்ம குற்றாலத்துல நடக்கும். வருடத்துக்கு ஒரு முறை சித்ரா பௌர்ணமில நடக்கும். இது எதற்காக இப்படி பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு முனிவர்கள், தேவர்கள் எல்லாம் இங்க இருக்கக்கூடிய தேனருவி அப்படிங்கக்கூடிய இடத்துல கூடுறாங்களாம். அப்படி தேனருவிகள் எல்லா இடத்துலயும் கூடும்போது, அங்க வந்து தேவர்கள் சிவபெருமான் மூலமாக சிவமுது கங்கையாக விளங்கக்கூடிய அந்த தேனருவியில வந்து நம்மளுடைய பாரதி அம்மா வந்து சிவனை நோக்கி தவம் இருக்கக்கூடிய அந்த இடமா. அந்த இடத்துல வந்து அவங்களை எல்லாரையும் கௌரவப்படுத்தும் விதமாக வானிலிருந்து மஞ்சள் மலையை பொழிய வைத்தாராம் சிவபெருமான். அதுக்காக இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா, இதே சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அந்த தேர்னருவி பக்கத்துல இருக்கக்கூடிய பாறை மீத நம்ம வந்து ஒரு வெள்ளை வேஷ்டிய வந்து விரிச்சு வச்சோம்னா, அங்க அப்படியே மஞ்சள் மஞ்சள் துளிகள் கிடக்கிறத நம்ம பார்க்கலாம். நான் நேர்ல பார்த்துருக்கிறேன். நான் தேனருவிக்கு போகும்போது அத பார்த்துருக்கிறேன், உணர்ந்திருக்கிறேன். உண்மையிலே அதை வந்து நினைவு கூறும் விதமாக தான் நம்ம பக்தர்களை எல்லாம் இந்த செண்பக தேவிய மஞ்சள் அருவியாக உருவாக்கி, அந்த மஞ்சள் அருவியில அம்மனை குளிப்பாட்டுறாங்க. அப்ப அந்த அம்மன் மேல அவங்க எவ்வளவு பாசம் வச்சிருப்பாங்க, எவ்வளவு பற்று வச்சிருப்பாங்க. இந்த மாரி நெறைய அதிசயங்கள் தான் நம்ம குற்றாலம் மலைக்கு மேல நெறைய நடக்குது. இதே மாரி நெறைய அதிசயங்களோட உங்கள அடிக்கடிக்கு தொடர்ந்து நான் உங்கள பார்க்குறேன். முத்தாலங்குறிச்சி காமராசுவின் நெல்லை வரலாற்றுச் சுவடுகள்.